இப்போது நான் செய்த வினை என்று பணிவாக இருக்க வேண்டும். இன்னொருவன் துயரம் அடையும் பொழுது அது சொல்லவே கூடாது. நம்மால் ஆன முயற்சியை செய்ய வேண்டும், உதவியை செய்ய வேண்டும். கடமையாவன தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் விரும்புதல், எல்லாம் காக்கும் இறைவனை போற்றுதல்னு ஒரு 4 கடமையை சொல்லுவார் மகாகவி பாரதியார். இந்த மாதிரி யார் கஷ்டப்பட்டாலும் நம்ம அருகில் இருக்கும் பொழுது நம்மால் இயன்ற உதவியை செய்ய வேண்டுமே தவிர அவன் வினை அவன் விதி அதை அனுபவிக்கிறான் என்ற அந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது. அது நம்மோடு மட்டுமே தான் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே மற்றவர்கள் பரோபகாரம் செய்கிறார்களா என்று பார்ப்பதற்காக கடவுள் பரீட்சை வைக்கிறான் என்று சொல்வது உண்டு. சரி, நன்று உண்மைதான். அவனவன் வினைக்கேற்ப அவனவன் அனுபவிக்கிறான். அதனால் நான் உதவி செய்தாலும் கூட அவன் பலன் அடைய முடியாதபடி கர்மா குறுக்கே நிற்கலாம். வாஸ்தவம், இல்லைன்னு சொல்லலைங்கிறார். எதனாலன்னா அவரே பலமுறை நம்முடைய நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கிறோம், நல்லது என்று செய்ய போகும் பொழுது பல விக்னங்கள் நடக்கின்றன, பழி கூட வருகிறது என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். ஆனால் அதை செய்யாமல் இருக்கக்கூடாது என்றும் நமக்கு அறிவுரை கொடுத்திருக்கிறார். நம்முடைய உதவியினால் அவருடைய கர்ம வினை தீர்கிறதோ தீரவில்லையோ, நம்மாலான முயற்சியை நாம் எடுத்தோம் என்கின்ற நிறைவு நமக்கு வரும். அதுதான் மனித தர்மம் என்று நமக்கு பெரியவர் சுட்டி காட்டுகிறார். அப்போ ஒருவனை அவனுடைய வினைக்காக கடவுள் தண்டிக்கின்ற பொழுதே மற்றவர்களுடைய பரோபகார உணர்வுக்கும் ஒப்புரவு, பரோபகாரம் தான் ஒப்புரவு, சரியான தமிழ் சொல், ஒப்புரவு சித்தத்துக்கும் அதை ஒரு பரீட்சையாக வைக்கிறான் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படி செய்தும் அவனுக்கு பயனில்லாவிட்டால் அது அவனுடைய கர்மவினுடைய பவர், சக்தி என்று சொல்லி விட்டு விடலாம். ஆனால் நம்முடைய முயற்சி நம்ம செய்தே ஆக வேண்டும். இதில் பார்த்தீர்களான்னா பொதுவாக இப்படி எடுத்துக்கொள்ளலாம். செய்த வினை செப்புவதால் தீர்ந்திடுமா, எய்த கைக்கு நாமே இலக்கு. இதை நம்ம மீது பொருத்தி கொள்ள வேண்டும். இப்போ நான் துன்பம் அடைகிறேன், ஏதோ அவமானப்படுகிறேன், ஒரு நல்லது செய்ய போய் நான் அவமானப்படுகிறேன். அப்போ என்னுடைய அவமானத்துக்கு காரணம் என்னை அவமதித்த அந்த மனிதர் அல்ல, நான் முன்பு செய்த வினை. நான் எவனுக்கோ துன்பம் இழைத்திருக்கிறேன், அவன் திருப்பி என்னை தாக்கவில்லை. இப்பொழுது எந்த விதமான காரணமும் இல்லாமல் இன்னொருவன் மூலம் நான் தாக்கப்படுகிறேன். பழைய வினைக்கான பயனை இப்பொழுது இந்த மனிதர் மூலம் நான் பெறுகிறேன் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படியும் சேரும். செய்த வினை அதை திருத்தி எழுத முடியாது. நீங்க எந்த தீர்ப்பையும் வேண்டுமானாலும் திருத்தி எழுதக்கூடும் இந்த நாட்களிலே, இல்லையா? அதுக்கு ஒரு அப்பீல், இதுக்கு ஒரு அப்பீல், எல்லாமே இருக்கு, பண்ணலாம். ஆனால் நம்முடைய வினை செய்த உடனே அதனுடைய விளைவு நிச்சயிக்கப்பட்டு விடுகிறது. அதை மாற்ற முடியாது, அதை மாற்றவே முடியாது. அது வேறு விதங்களில் நம்ம அதை சமன்படுத்திக் கொள்ளலாம், பிரார்த்தனையினால் நம்ம மன வலிமை பெறலாம். விளைவை தடுக்க முடியாது. விளைவை தடுக்கக்கூடிய ஆற்றல் பெரும் யோகிகளுக்கே உண்டு, ஞானிகளுக்கும் உண்டு. ஞானிகள் தடுப்பதே கிடையாது. யோகிகள் அவசியமானால் அதை தடுக்கிறார்கள், இல்லை என்றால் அதை விட உயரமாக நின்று அந்த தாக்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்போ இன்னொன்று பார்க்கலாம். இதே சமயத்தில் மற்றவர்களுக்கு சில நேரங்களில் நாம் செய்கின்ற உதவி போய் சேர்கிறது, சரியான முறையிலே பலன் அளிக்கிறது, அவர்களுடைய துன்பம் குறைகிறது, துயரம் மட்டுப்படுகிறது. அப்போ கர்மவினை என்ன ஆகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கர்மவினையினுடைய அந்த பகுதி நாம் அவர்களுக்கு உதவுகிறோமா என்று பார்ப்பதற்காக கடவுள் செய்த ஏற்பாடு போல தோன்றுகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில் ஐயா சொன்ன அந்த அமரவாக்கியம் அதுதான். மற்றவர்கள் பரோபகாரம் செய்கிறார்களா என்று பார்ப்பதற்காக இறைவன் வைத்திருக்கின்ற டெஸ்ட் என்று எனக்கு தோன்றுகிறது என்று சொல்லுகிறார் அவர். இப்போ அதை நம்ம மனதில் கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது சில நேரங்களில் அந்த துயரம் மட்டுப்படுகிறது. இந்த இரண்டையும் தாண்டி இன்னொன்று இருக்கிறது. பாருங்க, தெளிவாக புரிந்து கொள்வோம். ஒன்று, எல்லோரும் நம்முடைய வினையைத்தான், அவர்களுடைய வினையைத்தான் அனுபவிக்கிறோம். அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். ஒருவருக்கு துன்பம் வரும் பொழுது நாம் கட்டாயமாக உதவி செய்ய முயற்சிக்க வேண்டும். நம்மால் ஆன உதவியை செய்ய வேண்டும். சில சமயம் அந்த உதவி அவருக்கு பயனளிக்காமல் போகலாம், சில சமயம் அந்த உதவி அவருக்கு பயனளிக்கலாம். ரெண்டும் இருக்கு. ஒரு உடம்பு சரியில்லைங்கிற ஆஸ்பத்திரி கூட்டின்னு போகிறோம், உடனடியாக அவருக்கு ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட கூட்டின்னு போய் சிகிச்சை எல்லாம் பயனளிக்காமல் போவதை நம்ம பார்த்துருக்கிறோம், கண்கூடாக பார்த்துருக்கிறோம். சில நேரங்களில் பயன் அளிப்பதையும் பார்த்துருக்கோம். அப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை நம்ம அவங்க வீட்டை சேர்ந்தவங்க நம்ம கையை பிடிச்சிட்டு சரியான நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்தீங்க. அந்த டாக்டர் வேறு சொல்லுவார் இல்லையா, தமிழ் திரைப்படத்தில் வர மாதிரி,
இன்னும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தாமதமாக வந்திருந்தீங்கன்னா அப்படின்னு ஒரு வசனம் ஒன்று விடார் பாருங்க. அதெல்லாம் பல நேரங்கள் அது உண்மையாகவும் இருக்கலாம். ஸோ அப்படி கொண்டு போய் நம்ம நிறுத்துகிறோம். அவர்களுடைய கண்ணீர் மல்க அவர்கள் நமக்கு நன்றி சொல்வதும் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். அடாடா, நம்மளால் ஒரு உதவி செய்ய முடிந்தது, அவருக்கு ஒரு பயன் சேர்ந்ததே என்று. இது சராசரி மனிதர்களுக்கு. இப்போ இவர் மாதிரி ஆட்களுக்கு இவர் எங்க நீங்கள் ஆசாமியில சேர்ப்பீங்களா? ஆள் என்கின்றதுல சேர்ப்பீர்களா? கடவுள் என்று தள்ளி வைப்பீர்களா? கடவுள்னா தள்ளி வச்சிரும். அதனால் நான் கடவுள் என்று சொல்ல விரும்பவில்லை. தெய்வம்தான் குருவாக வந்திருக்கிறது என்றாலும் நீ தெய்வமே என்று சொல்லும்பொழுது ஒருவரை தள்ளி வைத்து விடுகிறோம். அந்த அணுக்கம் குறைந்து போய் விடுகிறது. ஒரு மகானுடைய சந்நிதியில எப்படி நடக்கிறது கர்மவினை? நாம போய் வி மேக் அவர் சப்மிஷன்ஸ். என்ன செய்கிறார்? என்னுடைய குருநாதரிடம் இதை நான் கவனித்திருக்கிறேன், கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவர் என்ன சொல்றார்? we appeal to the forces of nature, we appeal to the deities, normally our prayers are answered என்று சொல்லுகிறார். சரி, நான் கேட்டேன். அவர் கணபதிட்டையோ முருகன்ட்டையோ ஏதோ ஒரு தேவதைட்ட ஒரு வார்த்தை போடுறாரு, அது நடக்கிறது என்றால் அப்ப அந்த மனிதனுடைய கர்மவினை என்ன ஆகிறது என்று கேட்டால் அவனுடைய கர்மவினைக்கு அப்பாற்பட்டு அந்த நன்மை நடக்கிறது. இது புரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய கர்மவினைக்கு அப்பாற்பட்டு அந்த நன்மை நடக்கிறது. தட் good thing happens to him, that relief happens to him irrespective of the person's karma என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். what happens to his karma இருக்கிறது, அது எங்கேயும் போல அது இருக்கிறது. அவன் மறுபடி அதை அனுபவிக்கிறான், வேறு விதமாகவோ அல்லது சற்று தாமதமாகவோ அதை அனுபவிக்கிறான். அப்ப எதற்காக இந்த blessing? in what way this blessing is going to help him? திரும்ப அந்த கர்மா தாக்கும் என்றால் இப்படி நாம் ஒருவரை அணுகினோம், அவர் சொன்னால் இப்படி நடந்தது, மறுபடி நாம் அவரை அணுகினோமானால் என்ன ஆகும்? இந்த கர்மத்தினுடைய கட்டு கழலும். எங்க தெரியுமா? கர்மா தொலைஞ்சு போய் விடுவதில்லை. கர்மா நம்முடைய ஆன்மாவை இறுக பற்றி இருக்கிறது பாருங்க. அந்த இறுக பற்றி இருக்கிற அந்த கட்டு நெகிழும். The grip of karma over your soul loosens என்று குருநாதர் சொல்லுவார். The grip of karma over your soul loosens என்று அவர் சொல்லுகிறார். அதுதான் blessing. அது it works wonders. அப்ப என்ன ஆகும்? நாளடைவில் புதிதாக தவறான செயல்களில் ஈடுபட்டு கர்ம வினையை சேர்க்கின்ற அந்த தன்மை இந்த மனிதனை விட்டு நீங்கும். அது நீங்கும், கர்மாவுடைய கட்டு நெகிழும், நல்ல செயல்களே செய்ய தோன்றும், நல்ல எண்ணங்களே தோன்றும். அப்பொழுது என்ன ஆகிறதுன்னு கேட்டுட்டு நமக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படுகிறது, ஒரு பக்குவம் ஏற்படுகிறது. கர்மாவை நாம் தாங்குவது பரிகாரத்தால் அல்ல, பக்குவத்தால் என்று புரிந்து கொள்ள வேண்டும். கர்மாவை நாம் வெல்வது பிரார்த்தனையால் தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய திறமையால் அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். கர்மா எரிக்கப்படுவது தவத்தால். நமக்கு தவம் இல்லை, அந்த தவம் அதை எரிக்கும். நாம் யாரை சரண் புகுந்திருக்கிறோமோ அந்த மகானுடைய தவம் நம்மை மலினப்பட வைக்கின்ற இந்த கர்மவினையை எரித்து நம்மை காப்பாற்றும். தபஸ் பர்ன்ஸ் கர்மா, பர்சனாலிட்டி transcends destiny. இந்த ரெண்டு வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கணும். தபஸ் பர்ன்ஸ் கர்மா, பர்சனாலிட்டி transcends destiny. அவருடைய சந்நிதியிலே இருந்து நாம் பக்குவப்பட தூய்மை பெற்ற சித்தம் மெல்ல அந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய மாசுகள் எல்லாம் நீங்கி சித்தம் தூய்மை பெறும் பொழுது நமக்கு ஒரு பக்குவம் ஏற்படுகிறது, பரிபக்குவ நிலைக்கு அது வருகிறது. அப்போ உள்ளே தாக்குவதற்கு ஆள் இல்லாமல் போகும். upon whom can these planets have a hold என்று அப்பொழுது நமக்கு கேட்க தோன்றும். அந்த நிலைக்கு வரைக்கும் நம்மை கொண்டு சேர்க்கும். அற்புதமான இந்த பதிவை கொடுத்திருக்கிற திரு ராஜேஷ் குரு கிருபா அவர்களுக்கு நன்றியை சொல்லி இதை நாம் பார்ப்போம். கண்முன் எதற்கு மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள்? கண்முன் எதற்கு மனிதர்கள் கஷ்டப்படுகின்றார்கள்? நாம் கண்டும் காணாதிருக்காமல் கையை கொடுக்கத்தான். அப்படி திரும்பி போகக்கூடாது. should not turn your face away. நாம் கண்டும் காணாதிருக்காமல் கையை கொடுக்கத்தான். மண்ணில் ஒரு விதை மரமாகும், மறுவிதை பற்றும் கொடியாகும். இல்லையா? ஒன்று மரம் ஒன்று கொடி, ரெண்டும் இந்த மண்ணிலிருந்து உயிர்த்த விதைகளுடைய வேறு விதமான பரிமாணங்கள். மண்ணில் ஒரு விதை மரமாகும், மறுவிதை பற்றும் கொடியாகும். மரத்தை சுழலும் புவி தாங்கும். அசையாமல் மரம் நிற்கிறது, அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய பூமி அந்த மரத்தை தாங்குகிறது. இல்லையா? நெடுக மரம் வளர்கிறது, சுற்றித்தான் கொடி வளர்கிறது. இப்படி இயல்புகளுக்கேற்பத்தான் வளர்கின்றன. எவ்வளவு அழகாக வைத்திருக்கிறது இயற்கை பாருங்க. மண்ணில் ஒரு விதை மரமாகும், மறுவிதை பற்றும் கொடியாகும். மரத்தை சுழலும் புவி தாங்கும், மண்ணை
அசையா விண் தாங்கும். மரம் அசையவில்லை, மண் சுழன்று கொண்டிருக்கிறது. மண் சுழன்று கொண்டிருக்கிறது, அதை அசையாத விண் தாங்குகின்றது. இந்த தொடர்ச்சி அழகாக இருக்கிறது. மரத்தை சுழலும் புவி தாங்கும், மண்ணை அசையா விண் தாங்கும். நமக்கு ஒரு துன்பம் வரும்போது நாம் அதை வினை என ஏற்றிடலாம். நம்மவர் துன்பப்படும் போது நாம் அதை துடைத்து நலம் புரிவோம். உமது வினை இது என்று எவரிடமும் போய் ஒருபோதும் நீர் சொல்லாதீர். உமது வினையை நீர் கழுவ உமக்கொரு வாய்ப்பு தருகின்றான், உயிரே இருந்து பார்க்கின்றான் என்று இந்த அரிய நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ஒருவனுக்கு வியாதி வந்தால் என்று ஒரு கேள்வி எழுப்பி மகா பெரியவர் சொல்லுகிறார். ஒருவனுக்கு வியாதி வந்தால் ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லுகிறார். ஆயுர்வேத வைத்தியர் அப்படி பார்த்துட்டு தாத்து வித்தியாசம் அதனால அப்படிங்கிறார். இங்கிலீஷ் டாக்டர் வேற வேற காரணம் சொல்லுகிறாரா. ரொம்ப சுவாரஸ்யம். இதை நம்ம தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம். மனோதத்துவ நிபுணர் இது சைக்கோசோமேட்டிக், சைக்கலாஜிக்கல் அப்படின்னு சொல்லுகிறாரா. மந்திர சாஸ்திரக்காரர்கிட்ட போனோம்னா இது தெய்வ கோளாறு, அதனால்தான் இந்த வியாதி வந்திருக்கிறது என்று சொல்கிறாராம். ஜோசியர்கிட்ட போனா கிரக நிலை சரியில்லை, இது கிரகத்து கோளாறு, அதனால உங்களுக்கு இது வந்திருக்கு அப்படிங்கிறார். தர்ம சாஸ்திரத்துல பார்த்தா உன் கர்ம வினை அதான் அது வியாதி. பூர்வ ஜென்ம கிருத்தம் பாப்பம் வியாதி ரூபேன பீட்டிதக. சென்ற பிறவியில செய்த வினை, தவறான வினைகள் இன்றைக்கு நோயாக உன்னை பீடித்திருக்கிறது என்று தர்மசாஸ்திரம் எல்லாருக்கும் 10 பொதுவாக எழுதி வைத்திருக்கிறது. தாத்து வித்தியாசம், வேறு காரணங்கள், சைக்கலாஜிக்கல், தெய்வ கோளாறு, கிரக கோளாறு, கர்ம வினை என்று ஒரு பேச்சுவாக்கிலே ஒரு 6 காரணங்களை சொல்லுகிறார். இப்படி ஆளுக்கு காரணங்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மை நிலை என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் இன்னும் ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பொறுத்து கொண்டிருக்க வேண்டும், என்னோடு பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போம். வியாதியை போக்க யாரிடம் போக வேண்டும்? வைத்தியனிடம். முன்பு ஒரு வசனம் உண்டு, வைத்தியங்கிட்ட கொடுக்கறத வாணியன்ட்ட கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வசனம். ஒழுங்கா வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்த்து குளித்தால் வைத்தியரிடம் போக வேண்டிய தேவை இருக்காது. அந்த வைத்தியருக்கு செய்ய வேண்டிய செலவுக்கு பதிலாக வாணியரிடம் போய் கொடுத்து எண்ணெயை வாங்கி கொண்டு எண்ணெய் தேய்த்து குளிக்க சொல்வார்கள். அப்புறம் அது பயனே இல்லை என்று டாக்டர்கள் எல்லாம் சொல்லி இன்றைக்கு அதை செய் என்று அவர்களை திரும்பவும் சொல்லுகிறார்கள். நாளைக்கு என்ன சொல்வார்களோ தெரியாது. இப்போ ரிஃபைன்ட் ஆயில் தேவையில்லை, அது அவ்வளவு நல்லதில்லை என்று ஒரு கொள்கைக்கு வந்திருக்கிறார்கள். ஜெர்மனிக்காரன் சொன்னப்புறம் நம்ம கீதை நல்ல நூல் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறோம். அதுபோல் திரும்ப இங்கிலீஷ் டாக்டர்கள்லாம் திரும்ப சொன்ன பிறகு நம்ம நல்ல எண்ணெய் உண்மையிலே நல்ல எண்ணெய் தான் என்று ஒத்துக்கொள்வோம் இல்லையா? சரி, வரட்டும், எப்படியாவது ஒரு நல்ல புத்தி வந்தா நல்லதுதான் நமக்கு. வியாதியை போக்க வைத்தியனிடமும் யாசகம் வாங்க பணக்காரனிடமும் துன்பமும் பிறவி பிணியும் நீங்க பரமேஸ்வரனிடமும் போக வேண்டும் என்கிறார். என்ன அழகா இருக்கு பாருங்க. துன்பமும் பிறவி பிணியும் 2 சேர்ந்து, ஆதி வியாதி, வினையால் வருகின்ற சூழ்நிலை துயரங்கள், வினையால் விளைகின்ற உடல் ரீதியான நோய்கள், இவை 2லிருந்தும் நாம் விடுபட வேண்டும் என்றால் நாம் பரமேஸ்வரனிடம் போக வேண்டும். மற்றபடி யாசகம் வாங்க பணக்காரனிடம் தான் போக வேண்டும். வியாதியை போக்க லோக்கல் டாக்டர்கிட்ட போனால் போதும் என்கிறார். ரொம்ப மேலோட்டமாக சொல்லுகின்ற ஆழமான வார்த்தைகள் நிரம்பிய இந்த மகா வாக்கியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இருப்பினும் தாத்து வித்தியாசத்திலிருந்து கர்ம வினை வரைக்கும் அவர் சொல்லியிருக்கின்ற காரணங்களுக்கு தீர்வு என்ன என்பதை அடுத்த முறை சந்திக்கும் பொழுது நாம் விரிவாகவே சிந்திப்போம். வணக்கம்.